கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படை உபதேசங்களை அப்பியாசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை நற்குணங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே மன்னிப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் மன்னிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பல வேளைகளிலே சிலருடைய வார்த்தையினாலும் சிலருடைய செய்கையினாலும் நாம் காயப்பட்டு விடுகிறோம், அல்லது நாம் நம்முடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறோம். இது நிமித்தம் உறவுகள் பாதிக்கப்பட்டு விடுகிறது. இந்த உறவுகளை சீர் செய்து மீண்டுமாய் சுமூகமான உறவை ஏற்படுத்த மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. ஆகினாலே இந்த நாளிலே முதலாவதாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, மன்னிப்பு என்பது என்ன? வாட் இஸ் ஃபர்கிவ்னஸ்? அன்பான தேவ பிள்ளைகளே, மன்னிப்புக்கு வேதத்திலே எபிரேய பதம் நாசா. இந்த நாசா என்னென்ன அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாசா என்கிற வார்த்தை எதிராளியின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இங்கே ஆண்டவர் லோத்துவின் கோரிக்கையை ஏற்று அவன் கேட்டுக்கொண்ட அந்த கிராமத்தை அழித்து போடாதபடி அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆகவே நாசா என்பது நம்முடைய எதிராளியுடைய கோரிக்கையை அல்லது மன்னிப்பை ஏற்று அவர்களை நாம் மன்னித்து விடுவதே மன்னிப்பாகும். இரண்டாவது, இந்த நாசா என்கிற வார்த்தை எதிராளியின் பாவ சுமையை அவர்கள் மேல் சுமத்தாதிருத்தல் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதிநிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளைகளை காக்க கடவர்கள், நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த இடத்திலே பாவம் சுமந்து என்கிற வார்த்தைக்கு நாசா என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய எதிராளியின் மேல் நாம் சுமத்த விரும்புகிற குற்றச்சாட்டுகள் அல்லது பாவ சுமையை அவர்கள் மேல் சுமத்தாமல் விட்டுவிடுவது மன்னிப்பு ஆகும். அது மாத்திரமல்ல, இந்த நாசா என்கிற வார்த்தைக்கு சிறையிலிருந்து விடுதலை பெறுதல் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே கசப்பு என்கிற சிறையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதே மன்னிப்பாகும். ஆகவேதான் 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 27வது வசனத்திலே, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. இந்த இடத்திலே சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி என்கிற பதத்துக்கு நாசா என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு என்கிற சிறையிலே நாம் அடைபட்டிருக்கிறோம். ஒரு நபரை நாம் மன்னிக்கும் பொழுது அந்த சிறையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய நற்குணத்திலே நாம் உயர்ந்து நிற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பை குறித்து வேறு சில வசனங்களிலே பார்க்கும் பொழுது, மன்னிப்பு என்பது ஒரு நபரை பழி வாங்குவதற்கு இருக்கிற நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்தல். மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நபர் நமக்கு தீமை செய்யும் பொழுது அந்த தீமைக்கான இழப்பீட்டை அவர் நமக்கு தர வேண்டும். அப்படி தராவிட்டால் அவர் நமக்கு கடனாளியாக இருக்கிறார். ஆகவேதான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்திலே ஜெபிக்கும்படி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு நபரை பழிவாங்க அல்லது அவர் மேல் சுமத்த நமக்கு காரணங்கள் இருந்தாலும் நாம் அவரை கடனாளியாகிய அவரை மன்னிப்பதே மன்னிப்பாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு என்பது எதிராளியின் குற்றத்தை இனி நினைக்காமல் மறந்து விடுதல். சங்கீதம் 85:2, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். இந்த இடத்திலே துணியை கொண்டு மூடுவதற்கு அர்த்தமாக மன்னிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு நபர் நிர்வாணமாக இருக்கும் பொழுது அவருடைய மானம் போய்விடாதபடி அவரை துணியினால் மூடுகிறோம். அதை வெளிப்படுத்தாதபடி நாம் மூடிவிடுகிறோம். அதே போல நமக்கு தீமை செய்த ஒரு நபரை குறித்த நற்சாட்சி கெட்டுவிடாதபடி அவரை குறித்து மற்றவர்களிடத்திலே சொல்லாமல் அவர் செய்த பாவத்தை மூடி மறந்து மன்னித்தலே மன்னிப்பாகும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, மன்னிப்பு என்பது எதிராளியின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுதல்.
எதிராளியின் மேல் நம்முடைய பாவ சுமையை, அவர் நமக்கு விரோதமாய் செய்த பாவ சுமையை அவர் மேல் சுமத்தாதிருத்தல், கசப்பு என்கிற சிறையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுதல், நம்முடைய பழிவாங்கும் உரிமையை விட்டு கொடுத்தல், அது மாத்திரமல்ல நமக்கு எதிராக அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் செய்த தீமையையும் மறந்து மன்னித்து புதைத்து விடுவதே மன்னிப்பாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே யாரையாவது மன்னிக்க முடியாமல் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் அந்த மன்னிப்பை கொடுத்து உங்கள் கசப்பு என்கிற சிறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இரண்டாவது கேள்வி, ஏன் மன்னிக்க வேண்டும்? நான் எதற்காக மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது நாம் விரும்பினால் செய்கிற ஒன்று அல்ல, நாம் கண்டிப்பாய் செய்ய வேண்டிய தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே வேதம் நம்மை ரிக்வெஸ்ட் பண்ணவில்லை, கட்டளையாக சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த இடத்திலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசு தன்னை சிலுவையில் அறைந்த மனிதர்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து ஜெபிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுகிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு வைத்த அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலையிலே அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து அவரை போல மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, எல்லாருக்குமே மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அன்பான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் சரி, இந்த உலகத்திலே குறையற்றவர்கள் ஒருவரும் இல்லை. ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் தவறி விடுகிறோம். ஆக நாம் தேவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிற அதே வேளையிலே நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். ஆகவே இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே மன்னிப்பு என்பது அவசியமான ஒரு குணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை நாம் அவர்களுக்கு மன்னித்தால் மாத்திரமே நாம் செய்த பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னிப்பாராம். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். ஆகவே நாம் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக மற்றவருடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்தே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, மன்னிப்பு மனம் திரும்பாத எதிராளியின் தலையில் எரித்தழலை குவிக்கும். ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்திலே, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் குற்றம் செய்யும் பொழுது அரசாங்க நீதிபதி அவருக்கு தண்டனை கொடுக்கிறார், தன்னுடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகிறார். அதே போல நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் தீமை செய்யும் பொழுது அவர்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே தன்னுடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துவார். அப்படி என்றால் அவர்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு, நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பா என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சிலரை பலமுறை நாம் மன்னிக்கிறோம், ஆனால் திரும்ப திரும்ப அவர்கள் நமக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவரே, இனி நான் இவர்களை மன்னிக்க வேண்டுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, அவர்கள் தலையில் அக்கினி தழலை குவிக்க விரும்பினால், தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ அவர்களை மன்னித்து அந்த எதிரிகளுக்கு நன்மை செய். ஏற்ற வேளையிலே அவர்கள் இன்னும் மனம் திரும்பாமல் போனால் கர்த்தர் தன்னுடைய கோபாக்கினையை அவர்கள் வாழ்க்கையிலே
வெளிப்படுத்துவார். ஆகவே நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்ற கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மன்னிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் வைக்கிற கோரிக்கை அல்ல, நம்மிடத்தில் வைக்கிற கட்டளையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதற்கு சிலுவையிலே ஆண்டவர் இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாருமே தவறுகள் செய்கிறோம். எல்லாருக்குமே மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களை மன்னித்தால்தான் நம்முடைய பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். திரும்ப திரும்ப தீமை செய்கிற ஒரு எதிராளியை நீங்கள் தண்டிக்க விரும்பினால் அவர்களுக்கு நன்மை செய்து விடுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவர்கள் தலையிலே எரித்தழலை குவித்து தம்முடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பை அவர்கள் வாழ்க்கையிலே வழங்குவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து, சில வேளைகளிலே மன்னிப்பை குறித்து நாம் சில தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். ஆகினாலே மூன்றாவது உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிற கேள்வி, எது மன்னிப்பு அல்ல? அன்பான தேவ பிள்ளைகளே, உணர்ச்சி வசப்பட்டு சும்மா வாயினாலே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மனதிலே அந்த வஞ்சத்தையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் வைத்திருப்போம் என்றால் அது மன்னிப்பு அல்ல. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே அன்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த இடத்திலே தீங்கு நினையாது என்பது ஆங்கில வேதத்திலே லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். அன்பு மற்றவர்களுடைய தவறுகளை பதிவு செய்து வைத்திருக்காது, நினைவில் வைத்திருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று வாயினால் சொல்லிவிட்டு நம்முடைய மனதில் எதிராளி செய்த தீமையை ஆழமாய் நாம் பதிந்து வைத்திருப்போம் என்றால் அது மன்னிப்பு அல்ல. அடுத்து, மன்னிப்பு என்பது தவறு செய்கிறவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது மன்னிப்பு அல்ல. ஆகவேதான் லேவியர் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நமக்கு தொடர்ந்து தீமை செய்து கொண்டு வருகிறார்கள், ஆனால் நாம் அதனால் வேதனைப்படுகிறோம், அதனால் கஷ்டப்படுகிறோம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கி கொண்டிருப்பது மன்னிப்பு அல்ல. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் செய்த தவறை கடிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 27:5 இதை குறித்து பார்க்கிறோம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஒரு நபர் நமக்கு செய்கிற தீமைகளை சகித்து மனதிலே வைத்து வேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருப்பதை விட அந்த நபரை கடிந்து கொண்டு அவர் நமக்கு செய்கிற வேதனையை வெளிப்படுத்தி விட வேண்டும். அது மாத்திரமல்ல, மன்னிப்பு என்பது நியாயத்தை கேட்காமல் அமைதியாயிருப்பது அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 25வது வசனத்திலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே அடிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். பவுல் ஒரு ரோம குடிமகன். ஆகவே ரோம குடிமகனை சட்டத்தின்படி விசாரணை செய்துதான் தண்டிக்க வேண்டும். ஆனால் இங்கே அதிகாரிகள் அவனை விசாரிக்காமலேயே அவனை அடிப்பதற்காக கட்டுகிறார்கள். ஆகினாலே பவுல் இந்த இடத்திலே நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று அமைதியா இல்லாமல் அநியாயமாய் தனக்கு தீங்கிழைக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே தன் வாயை திறந்து நியாயத்தை அவர் கேட்கிறார். பல வேளைகளிலே நமக்கு அநீதி நடக்கும் பொழுது அமைதியாய் இருப்பது நாம் அவர்களை மன்னிப்பதன் அடையாளம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அநீதி இழைக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். மன்னிப்பு என்பது மற்றவர்கள் சட்டத்தை மீறும் பொழுது அமைதியாய் சகித்து கொண்டிருப்பதல்ல, அதை அவர்களுக்கு உணர்த்துதல். யோவான் 18வது அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவர் இயேசுவை அங்கே ஆலோசனை சங்கத்திலே விசாரணை செய்கிறார்கள். விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே இருக்கிற ஒரு சேவகன் இயேசுவை விசாரணை நேரத்திலே அறைகிறான். அதாவது அரசாங்க சட்டத்தின்படி கோர்ட்டிலே விசாரணை நடக்கும் பொழுது தண்டனை கொடுக்கப்படக்கூடாது. ஒரு கைதி பாவி அல்லது குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்பட்ட பின்புதான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு இயேசுவை விசாரிக்கும் பொழுதே ஒருவன் அடிக்கிறான். ஏற்கனவே மலைப்பிரசங்கத்திலே
ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டு என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய இடது கன்னத்தை காட்டவில்லை. மாறாக யோவான் 18:23 நாம் பார்க்கிறோம், இயேசு அந்த சேவகனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அப்படி என்றால் ஒரு குற்றவாளி குற்றத்தை நிரூபிக்கப்படுவதற்கு முன்பு தண்டிக்கப்படக்கூடாது. அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சில உரிமைகளை கொடுத்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் கிறிஸ்தவர்கள் என்பதினாலே நம் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு மீறி நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது நாம் வாய் மூடி மௌனியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. சட்டத்தை மீறி நமக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற உரிமைகளை மீறி நமக்கு தீமைகள் இழைக்கப்படும் பொழுது நாம் அதை சுட்டி காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு என்பது நம்மை ஏமாற்றுகிறவர்களிடம் திரும்ப திரும்ப அவர்களை நம்பி ஏமாந்து போவது அல்ல. மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்வங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். சில நேரத்திலே சில விசுவாசிகளை நான் பார்ப்பதுண்டு, ஒரு நபரிடத்திலே திரும்ப திரும்ப ஏமாந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செய்த தவறை மன்னித்து மன்னித்து திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் ஏமாந்து கொண்டிருப்பார்கள். மன்னிப்பு என்பது திரும்ப திரும்ப ஏமாறுவதல்ல. ஆகவேதான் இயேசு இங்கே சொல்கிறார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது திரும்ப தீமை செய்யாதிருங்கள், ஆனால் அதே வேளையிலே சர்வங்களைப் போல வினா உள்ளவர்களாயிருங்கள். ஒரு முறை ஏமாந்து விட்டால் இன்னொரு முறை அந்த நபரிடத்திலே ஏமாறக்கூடிய ஏமாளிகளாக இல்லாதபடி ஞானமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே மன்னிப்பு என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது மன்னிப்பு அல்ல. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நம் மனதில் அவர்கள் செய்த தீமையை பதிந்து வைத்திருப்பது மன்னிப்பு அல்ல. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற தவறுகளையும் குற்றங்களையும் கண்டும் காணாமல் அமைதியாயிருப்பதும் மன்னிப்பு அல்ல. அது மாத்திரமல்ல, ஒரு இடத்தில் அநியாயம் நடக்கும் பொழுது அந்த அநியாயத்தை கண்டும் காணாமல் அமைதியாயிருப்பதும் மன்னிப்பு அல்ல. அது மாத்திரமல்ல, சட்டத்தை மீறி ஒரு நபர் நம்மை துன்புறுத்தும் பொழுது அல்லது நமக்கு தீமை செய்யும் பொழுது அதை சகித்து கொண்டு அதை சுட்டி காண்பிக்காமல் இருப்பதும் மன்னிப்பு அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நபர் நம்மை ஏமாற்றுகிறார் என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப அவரை நம்பி ஏமாறுவதும் மன்னிப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது கேள்வி, மன்னிப்பின் படிகள் என்ன? சரியான மன்னிப்பு என்பது என்ன? ஒரு நபரை நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அன்பான சகோதரனே சகோதரியே, முதலாவதாக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் யாரை மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை முதலாவது தேவ சமூகத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண துவங்குங்கள். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது 2வது படி, அவர்களை குறித்த கசப்பை வேரோடு பிடுங்கி போட்டு விடுங்கள். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இங்கே வேதம் சொல்கிறது, நம் இருதயத்தில் இருக்கிற கசப்பான வேர் அநேகரை தீட்டுப்படுத்திவிடும். ஆகவே தேவ சமூகத்தில் ஜெபித்து நீங்கள் யாரை மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை குறித்த கசப்பான நினைவுகளை உணர்வுகளை வேரோடு பிடுங்கி போட்டுவிட வேண்டும். 3வதாக, உங்களை யார் அடிக்கடி காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, நீங்கள் யாரை மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை தனித்து பேசி அவர்கள் செய்த குற்றத்தை உணர்த்த வேண்டும். மத்தேயு 18:15 உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய். நமக்கு தீமை செய்தவர்கள் அவர்களாகவே வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று நாம் காத்து கொண்டிருந்தால் சில வேளைகளிலே அவர்கள் அதை கேட்காமல் போய்விடலாம். ஆகவே ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், உனக்கு விரோதமாய் குற்றம் செய்த சகோதரனிடத்தில் நீ போ,
நீ முதலாவது அவனிடத்தில் போய் அவன் தனித்திருக்கும் பொழுது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. சில வேளைகளிலே தனிமையில் ஒருவரோடொருவர் பேசும் பொழுது அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். 4வது படி, ஒரு நபரை மன்னிப்பதற்கு கிறிஸ்து அவர்களை மன்னித்தது போல நாமும் நம் எதிராளியை மனதார மன்னிக்க வேண்டும். ஆகவேதான் கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்து 14வது வசனத்திலே இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் மன்னிப்பு அன்பு கலந்ததாக காணப்பட வேண்டும். ஆக நீங்கள் தனித்து பேசும் பொழுது உங்கள் எதிராளி தன் குறையை உணர்ந்து தன்னுடைய தவறை அறிக்கையிட்டு என்னை மன்னித்துவிடு என்று தன் வார்த்தையினால் உங்களிடத்தில் கேட்பார்கள் என்றால், நீங்களும் உங்கள் வார்த்தையினால் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன், இது முதல் நான் மறந்து விடுகிறேன் என்று வார்த்தையினால் அவர்களை மன்னியுங்கள். ஒருவேளை அந்த எதிராளி நான் செய்தது சரிதான், என்னிடத்தில் தவறில்லை என்று தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்தி அவர் மன்னிப்பு கேட்காமல் இருப்பார் என்றால், அந்த இடத்திலே உங்கள் வார்த்தையினால் நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. அப்படி என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, அந்த நபர் தன்னுடைய குறையை உணரவில்லை, ஆகவே நான் அவரை மனதார மன்னித்து விடுகிறேன், அவர் அந்த குறையை உணர நீர் கிருபை தாரும் என்று ஜெபித்து தேவ சமூகத்தில் நம் மனதுக்குள் அவரை மன்னித்து விட வேண்டும். கடைசியாக ஒரு நபரை நாம் மன்னிப்பதனுடைய 5வது படி, கடந்த காலத்தை மறந்து புது வாழ்வை துவங்க வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகங்கள், நமக்கு அவர்கள் செய்த தீமைகள், துன்பங்களையே நினைத்து நினைத்து நம்முடைய இருதயத்திலே காயங்களோடு வாழ்வதை விட்டுவிட்டு அவர்களை மன்னித்து மறந்து ஒரு புது வாழ்வை துவங்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே மன்னிப்பதில் 5 படிகள். முதலாவதாக நாம் மன்னிக்க விரும்புகிற நபருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். 2வது, அவரை குறித்த கசப்பான நினைவுகளையும் உணர்வுகளையும் வேரோடு பிடுங்கி போட்டு விட வேண்டும். நம்மை காயப்படுத்தின அந்த நபரை தனியாக சந்தித்து அவர் நமக்கு செய்த தீமைகளை அவருக்கு எடுத்து சொல்லி அவரை உணர்த்த வேண்டும். அவர் உணர்ந்து வாய் திறந்து மன்னிப்பு கேட்டால் நீங்களும் வார்த்தையினால் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் தன் தவறை அவர் உணராவிட்டால் தேவ சமூகத்தில் வந்து மனதுக்குள், ஆண்டவரே, அந்த நபரை மன்னித்து விடுகிறேன், அவர் தன் தவறை உணர உணர்வுள்ள ஆவியை தாரும் என்று கர்த்தர் சமூகத்தில் அவரை ஒப்பு கொடுத்து விடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்த கண்ணீர்கள், வேதனைகள், காயங்களையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிராமல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நீங்கள் ஒரு புது வாழ்வை துவங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர விரும்புகிறார். கடைசி கேள்வி, மன்னிப்பின் பலன் என்ன? நான் மற்றவர்களை மன்னித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கும் பொழுது உடைந்த உறவுகள் மீண்டும் சீரடைகிறது. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன பொழுது அவன் அழுதான். யோசேப்பின் சகோதரர்கள் செய்த கொடூரமான தீமையை அவர்கள் உணர்ந்து யோசேப்பிடத்திலே மன்னிப்பு கேட்ட பொழுது யோசேப்பு அழுது அவர்களை மன்னித்தான். அந்த இடத்திலே உறவுகள் சீரடைந்தது. அடுத்து, ஒரு நபர் செய்த தவறை நாம் மன்னிக்கும் பொழுது அல்லது நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கும் பொழுது நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகிறது. லூக்கா 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே முதலாவதாக திமிர்வாதம் பிடித்த கை கால் விழுந்த மனிதனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். அடுத்து 25வது வசனத்திலே பார்க்கிறோம், உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் சரீரம் சுகமடைகிறது. படுத்து கிடந்த அவன் எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு செல்கிறான். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரம்புகிறது.
லூக்கா 7:47 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இங்கே ஆண்டவர் ஒரு ஸ்திரீயை மன்னித்து அங்கு இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார், கொஞ்சமாய் ஒருவனுக்கு மன்னிக்கும் பொழுது அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான், அதிகமாய் மன்னிக்கப்படும் பொழுது அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஆகவே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தையும் எதிராளியின் இருதயத்தையும் நிரப்புகிறது. அது மாத்திரமல்ல, மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை பெருகச் செய்கிறது. கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே மன்னியுங்கள் என்ற கட்டளையை சொன்ன பின்பு 15 வேதம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. அப்படி என்றால் ஒரு நபரை நாம் மனதார மன்னிக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் நம் இருதயங்களை ஆள துவங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்குள் தேவனுடைய மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறது. லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்கே இளைய மகன் தகப்பனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போனான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்து அவன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பொழுது தகப்பன் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த மன்னிப்பின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நான் மற்றவர்களை மன்னித்தால் எனக்கு என்ன நன்மை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், மன்னிக்கும் பொழுதுதான் உறவுகளை நாம் சீர்படுத்த முடியும். மன்னிக்கும் பொழுதுதான் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரம்பும். மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய சமாதானத்தை கொண்டு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிக்கும் பொழுது தேவனுடைய மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நாம் எதிராளிகளுக்கு விரோதமான கசப்பையும் மன்னிக்க முடியாத சுபாவங்களையும் இருதயத்தில் வைத்திருக்கிறதுனாலே அது விஷமாக மாறி நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து தேவனோடு நமக்கு இருக்கிற சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் அது கெடுத்து போட்டு விடுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு தீமை செய்த யாவரையும் மன்னித்து தேவ சமூகத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறையும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். தேவ சமூகத்தில் கண்களை மூடி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, பல மாதங்கள் பல வருடங்கள் மன்னிக்க முடியாத கசப்புகள் வேதனைகள் காயங்களினால் உடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு அவர்கள் இருதயத்திலே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, கசப்பின் வேரை அவர்கள் பிடுங்கி போட கர்த்தர் பலன் தருவீராக. தங்கள் எதிராளியை மன்னித்து கசப்பு என்கிற சிறையிலிருந்து அவர்கள் விடுபட ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த நாள் முதல் அவர்கள் சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலே பரலோக சமாதானம் நிரப்பட்டும் அப்பா. அவர்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவ சந்தோஷம் நிரம்பட்டும் தகப்பனே. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக செட்டையிலே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.